எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் 12 Rules for Life written by ஜோர்டன் பீட்டர்சன். ஸோ இந்த புக்கில் 12 ரூல்ஸ் சொல்லியிருக்காருங்க. நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும், இல்லை நம்ம லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா. ஆனால் நமக்கு என்ன தோணும், ரூலா, எனக்குலாம் ரூல் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். சின்ன சின்ன ரூல் ஃபாலோ பண்ண தான் நமக்கு டிசிப்ளின் அதிகமாக இருக்கும். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், யார் என்ன சொன்னாலும் டோன்ட் கேர், நான் கூண்டுக்குள் சிக்காத ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு நம்ம மைண்ட் இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த 12 ரூல்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 ரூல்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துலேயும் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இப்போ ஒரு காஃபி குடிக்கிறதுல ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கும், அதை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நமக்கு சம்மர் சீசன் அப்படின்றதுனால பெட்ஸ் எல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ரே டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பேர்டாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சோம்னா அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணணுங்க. எப்பவுமே நம்ம லிசன் பண்ணவே மாட்டோம், எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் லிசன் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போவுமே உடனே ஒரு விஷயம் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்போம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம தேடி தேடி போவோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த நமக்கு பெட்டரான ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தப்பே இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 12 ரூல்ஸை பற்றி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேம்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.